உங்களுடன் உங்கள் தோழியம்மா. இன்றைக்கி நாம் அப்படின்னா முட்டை குழம்பு எப்படி வைக்கிறேன்னு பார்க்க போகிறோம். நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா, வெங்காயம் தக்காளி எல்லாமே வதக்கிற போகிறேன். வதக்கிட்டு அரைச்சி ஊற்றி தான் நான் வைக்க போகிறேன். அதுவும் எப்படின்னா மண் சட்டியில் விறகடுப்பில் தான் செய்ய போகிறேன். பாருங்கள், சட்டி சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துப்போம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, தேங்காயை வந்து வறுத்துக்கிறேன். தேங்காய் வந்து வறுத்துப்போம். தேங்காய் வறுத்து அரைச்சி ஊற்றப்போகிறேன். ஒரு பிரிஞ்சலை, கிராம்பு 4, பட்டை சோம்பு அதாவது பெரிய பெருஞ்சீரகம், மிளகு, அது அப்புறம் வந்துட்டு பட்டை இவ்வளோ தான் போட்டிருக்கேன். பட்டை இவ்வளோ சேர்த்துருக்கேன். தேங்காய், இங்கே பாருங்கள், கசகசா அவ்வளோ சேர்த்துக்கிறேன். ரொம்ப கருக விட்டக்கூடாது, லேசாக வந்து வறுத்துக்கிட்டால் போதும். சட்டி ரொம்ப சுடையர்னா வாட வரும். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு அது கூட வந்து பாருங்கள், வெங்காயம் பல்லாரி தான் நறுக்கியிருக்கேன். பல்லாரி வந்து வதக்கிட்டு வதங்கின உடனே அதுக்கப்புறம் வந்து தக்காளி சேர்த்துப்போம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் வந்து தக்காளி வந்து சேர்த்துப்போம். எப்பயுமே வந்து வெங்காயம் வதங்கினோட தான் தக்காளி வந்து சேர்க்கணும். வெங்காயமும் தக்காளியும் ஒன்றா வதக்கக்கூடாது. வதங்கிடுச்சு. இதை அரைச்சிட்டு குழம்பு வைக்கல காட்டுறோம் பாருங்கள். ரசி தந்துரை ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி அரைச்சி தான் அரைக்கிற மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரி அரைச்சி விட்டேங்க. குழம்பு வைக்கும்போது காட்டுறேன். இப்போ வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் தான் நான் எல்லாத்துக்குமே சேர்க்குறேன். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறேன். பட்டை சோம்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக போட்டிருக்கேன். வெந்தயம் ரொம்ப போடணும்னா அவ்வளோ போதும். கருவேப்பிலை, இஞ்சி வந்து இவ்வளோ வடிச்சிருக்கேன். அப்புறம் பூண்டு நல்லா இவ்வளோ தட்டு போட்டிருக்கேங்க. ஏன்னா சில பேருக்கு வந்து வாயு பிடிக்குன்னு சொல்லுவாங்க முட்டை, அதுக்காக தான் நான் கொஞ்சம் பூண்டு அதிகமாகவே சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து பச்சை வாடை போகிற வரலும் வதக்கிப்போம். இஞ்சி பூண்டு விழுது நல்லா வந்து வதங்கிடுச்சு. இப்போ வந்து 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். 2 பச்சை மிளகாய் மட்டும் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து நான் ஒரு உருளைக்கிழங்கு வந்து வெட்டி வச்சுருக்கேன். நல்லா வந்து எண்ணெயில் போட்டு வதக்கிப்போம். லேசாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பார்த்தீங்களா, வெங்காயம் தக்காளி வந்து வதக்கணும்ல, அதோட இதுதான் இது. அதை இது கூட சேர்த்துப்போம். முன்னாடியே நம்ம நல்லா வதக்கிட்டோம். இருந்தாலும் வந்து ஒரு டைம் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கணும். ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு போட்டிருக்கோம்ல, அதுக்காக தான். இப்போ வந்து நம்ம இவ்வளவு வதங்கிடுச்சு. ஏற்கனவே நம்ம வதக்கியிருக்கோம். நம்ம குழம்பு தூள் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா அது கொஞ்சம் சால்ட்டு சேர்த்தோம்னா இவ்வளோ வந்து இப்போ உப்பு போட்டுக்கிறேன். தேவைன்னா
பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. ஏற்கனவே நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கிட்டோம். இந்த மாதிரி வந்து போது இந்த டைமில் என்னென்னா நம்ம வீட்டிலே அரைக்கிற தூள் தான் இது. ஏன்னா இதில் மிளகா அதெல்லாம் அதிகமாக சேர்த்துக்க மாட்டேன், எல்லாம் அளவோடு இருக்கும். நம்ம 2 பச்சை மிளகா வேறு சேர்த்துருக்கோம். அப்புறம் வந்து இது தேங்காய் அரைக்கிற போது அது கூட மிளகு 2 சேர்த்துருக்கேன். அதனால் அது கொஞ்சம் காரம் கொடுக்கும். அதனால் இது ஒரு 3 கரண்டி சேர்த்துக்கிறேன். நான் எண்ணெய் கம்மியாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எண்ணெய் அதிகமாக தேவைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. ஆனால் தூள் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டோம்னாக்க அந்த ஒரு மாதிரியான தூள் வாசம் கொஞ்சம் தான் இருக்கும். அது வந்து சரியாயிடும். அதுக்காக தான் இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துப்போம். இங்கே பாருங்கள், இவ்வளோ தண்ணி வந்துட்டு இது என்ன, இது வந்து சில பேர் வந்து முட்டை குழம்புக்கு வந்து புளி சேர்க்க மாட்டாங்க. புளி சேர்க்காம தான் செய்வாங்க. நான் வந்து என்னென்னா கொஞ்சமாக வந்து புளி வந்து ஒரே ஒரு நிமிஷம் ஒரு கைவிரல் பெருசு அதை மட்டும் போட்டு கரைச்சிருக்கேன். ஏன்னா கவுச்சு கொஞ்சமாக இருக்கும், அந்த முட்டை கவுச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த முட்டை வந்து ஒரு மாதிரி வாடடிக்கும். அதுக்காக தான் கொஞ்சம் தண்ணி நல்லா குழம்பு நல்லா கொதிஞ்சிருச்சுன்னா கெட்டியாயிரும். இந்த உருளைக்கிழங்கு வேறு நல்லா வேகணுங்களா, அதுக்காக தான் இவ்வளோ நான் ஊற்றிருக்கேன். பாருங்கள், நல்லா கொதிட்டோம். கொதிஞ்சு நல்லா இது நல்லா கொதிஞ்சு வந்த பின்பு நல்லா அந்த கரைசெல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா கொதிஞ்சு வத்துற டைமில் தான் முட்டையை ஊற்றணும். முட்டையை ஊற்றி அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம், ஒரு 1/4 மணி நேரம் வெந்தாலும் போதும். 1/4 மணி நேரம் கழித்து அப்படியே தேங்காய் கரைசலை ஊற்றி இறக்கிற வேண்டியதான். பாருங்கள், நல்லா கொதி வந்தோன்னே முட்டை ஊற்றும் போது காட்டு பாருங்க, நல்லா குழம்பு வந்து கொதிஞ்சு இந்த லெவலுக்கு வந்துருக்கு. இப்போ வந்து நம்ம முட்டையை ஊற்றிப்போம். முட்டை ஊற்றுற போது அடுப்பு வந்து ரொம்ப எரியக்கூடாது, ஏன்னா முட்டை கரைஞ்சி போயிடும். இந்த இது வந்து இந்த மாதிரி இருக்குது நம்ம குழம்பு. இப்போ வந்து முட்டையை சேர்த்து ஒரு 1/4 மணி நேரம் இருந்தால் போதும். நம்ம நெருப்பு எரிக்கக்கூடாது, ரொம்ப எரிச்சோம்னா கலங்கிரும். பாருங்கள், 10 நிமிடம் ஆகிட்டு நல்லா வந்து முட்டை வெந்துருச்சு. பார்த்தாலே தெரியும். பாருங்க, இந்த டைமில் நம்ம வந்து தேங்காய் கரைசல் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது கூட சேர்த்தோம். கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கிறேன். அப்படியே மல்லித்தலை போட்டு இறக்க வேண்டியதுதான். மல்லித்தலை போட்டு ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. மண்பானையில் சாதம் வச்சு, இன்றைக்கி நம்ம வீட்டில் முட்டை குழம்பு மண்பானை சாப்பாடு.